Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா ஷோபிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா vlog போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதை விட நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் சிஸ்டர் நீங்கள் வீடியோவே போடுறதில்ல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் தொடர்ந்து ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகிறதுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டவர் ப்ராப்ளம். நாங்கள் போகிறதெல்லாம் கிராமம் அப்படிங்கிறனால மலை சைடு தான் போகிறோமா. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற டவர் அங்கே கிடைக்க மாட்டேங்குது. வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியுது. டைமிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோடே பண்ண முடியல. ஒரு வழியாக நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். ஏதோ ஃபாரினுக்கு வந்துட்டோம் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்து போயிருந்தேன், அவங்க ஊர் திருவிழாவுக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இனிமேல் ரெகுலராக நம்மளோட ரொட்டீன் எல்லாம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். என் மார்போடு சாய் வந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வலிகள் தீரும், வலிகளே தீரும். சோபிகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம். இப்போதான் மேடம் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் ஒரு வழியாக முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th. இவங்க சிபிஎஸ்சிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நிறைய பேர் கேவி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டிருந்தீங்க. கேவி அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்கள் வந்து போய் ஆன்லைனில் போய் கேட்டு சேர்றவங்க சேர்ந்துக்கலாம். எல்லா கேவிக்கும் ஒரே அட்மிஷன் டேட் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் படிக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். அவ்வளோதானா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. வாயில கிடையாது. வீடியோ பார்த்தோன்னே பாய் சொன்னால் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க தெரியுமா? எங்கள் வீட்டை இனிமேல் தான் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், பிடிக்கணும், நிறையா வேலை இருக்குது. சுற்றி ஊராக சுற்றிட்டு இருக்கோம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா பாட்டி ஊருக்கு வராங்க. எங்கள் தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்க்கணும். தாத்தா பாட்டி இன்னைக்கு நைட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு நைட்டில் எனக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமையா? நாளைக்கு நைட்டு தான் வந்து வருவாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி காமிக்கிறவங்க. அம்மா நாளைக்கு நான் டான்ஸ் கிளாஸ் போயிடுவேன். நீ நைட் 7 மணிக்கு வந்துடுவேன். தாத்தா பாட்டில் நைட் 9-10 மணிக்கு வருவோம். போவாங்க. நம்ம எப்போ அவங்க எப்போ வரணும்னா அடுத்த வாரம் போக சொல்லுங்க. அடுத்த வாரம் சொல்லுங்க. அவங்க உடனே போயிடுவாங்க. 2 நாள் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. மண்டே வரைக்கும் இருப்பாங்களா? ஏன்? நான் பிடிக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அரைச்சி தர சொல்லணும், மல்லித்தூள் அரைக்க சொல்லணும். அப்புறமா பார்த்திங்கன்னா மீஷோவிலேருந்து நம்ம கிச்சனை வந்து புதுசாக வந்து நம்ம வந்து ஒரு இதாக மாற்ற போகிறோம். செல்ஃபு கிளிப்பில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு புது பொருள் வாங்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருங்க. மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். வாழைப்பழத்தெல்லாம் பூச கூடாது, அடிச்சுடுவோம். கலர் வீடியோ எனக்கு வந்து என்ன நாட்டத்தே போட்டு விட்டுலாம். இந்த வாழைப்பழம் இது கை விட்டுனா கம்மி விட்டுருவேன். திருவிழா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸுக்கு வந்து வாழைப்பழ பேசி எங்க அண்ணி தக்காளி கூட பரவாயில்ல, பழைய கஞ்சி எடுத்து ஊத்துனாங்க. அங்க வந்து பழைய கஞ்சி எடுத்து ஊத்திக்கிறாங்க. எங்க என்ன வாழைப்பழம் பேசிலா? டே வாடா இந்த பக்கம். நீயே எல்லா தண்ணி முடிச்சிருக்க எடுக்குதே. ஏன் நான் உனக்கு பூச்சி விட்டாடா ஏதாவது எடுத்து? எங்க பாரு சாணி எடுக்குதே. சாணி பேசியல் பண்ணி விட்டா நான் உனக்கு பண்ணி விடுவா. டேய் வாடா, நீ கலர் ஆயிருவ.
டேய் உள்ள போய் நீ நீச்சல் அடிச்சுட்டு குளிச்சுட்டு வர எனக்கு தெரியும். வாட்சியா ஐயோ வேணாக்கிற காந்தி வர மாதிரி இருக்கு. இவரா ஏய் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க? பிரஸ்ஸா இருக்குதாங்க மூஞ்சி. ஐயோ போச்சு செத்தான். மாட்டிக்கிட்டான் நல்லா. என்னதுடா அது வாழைப்பழமாடே வாயில கடை வச்சிடாதா. என்னடா பண்ற அவனை வாயில் தள்ளிட்டான். அஜித் கம்முன்னு வாங்கிக்கோ அஜித் இந்த கொடுமைக்கு. ஏ ஏ எங்கடா கூட்டிட்டு போற? சேத்துல தூக்கி போட போறான். நடுது எந்திரிங்க அஜித். வாழைப்பழத்தையே வாங்கிக்கோ. அவன் சேத்துல தூக்கி போடுறது பிளான் பண்ணிட்டான். ஐயோ வேணாண்டா பாவடா உடஞ்சு போயிட போறான்டா. ஐயோ எனக்கு பாரு. ஜி 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 ஏ போது விட்ற அவனை. இங்க பாத்தீங்கன்னா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. காட்டேரி வேஷமா? காட்டேரி வேஷமா? காட்டேரி ஆடு 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 தூரமா தூரமா ஆடு. ஏ நீ ஆடுறா பாப்பா ஆடு. 2 பேர் ஆடுங்க. 2 பேர் ஆடுங்க. சரி ஆடு ஆடு ஆடு. ஆடு பாப்பா. மூஞ்சி கழுவு போது போ. கழுவ கூடாது. கழுவுனா மறுபடியும் பூசிட்டு இப்படியே அப்பதான் நான் தான் பாரு யார் வந்தாலும் நான் பூசிக்கிறதா இல்லையா? போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு இருந்தா மறுபடியும் மூர்த்தி கலர் கொண்டா போடா அந்த குண்டா.
கொஞ்சம் கேப் விடுறா தம்பி.
ராமராஜ் என்ன படிக்கட்டுலாம் ரெண்டு ரெண்டா தெரியுதா? சாமி பொறுமை தூக்கி போடணும் மேல. அதனால